ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இந்த இடத்துல இருக்கும். கடவுள் நமக்கு எதுக்கு இதை கொடுத்துருக்காங்கன்னா சுயமாக சிந்திக்கணுங்கிறதுக்காக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஏன் மாஸ்டர் அப்படி சொல்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஒரு புது வண்டி வாங்கினா கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு இந்த எலுமிச்சி பழத்து மேலே ஏற்றுவோம். எதுக்கு மாஸ்டர்? எங்க வீட்ல தாத்தா பாட்டி சொன்னாங்க மாஸ்டர். மாஸ்டர், கோயில்ல இருந்து எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்து வண்டி டயர்ல வச்சு ஏத்துனா வண்டி செம்மையா போகணும்னு சொல்லுவாங்க மாஸ்டர். இதெல்லாம் காலங்காலமா இருக்கிற பழக்கம் தானே மாஸ்டர். இதுல என்ன இருக்கு? இருக்கு. அந்த காலத்துல வண்டியனால மாட்டு வண்டியும் குதிரை வண்டியும் தான். இந்த மாடு குதிரை இருக்குல்ல, கல் மண் சேறு சகதி இந்த புல்லு இது மேலெல்லாம் நடக்கும். இது உங்களுக்கும் தெரியும். அதனால அதனுடைய பாதத்து நடுவுல புண்ணாகும். அந்த புண்ணு மேல சேறு சகதி படப்பட இன்ஃபெக்ஷன் ஆகி புழு பூத்துரும். புழு பூத்துச்சுன்னா வண்டி ஓடாது. ஸோ வண்டி நல்லா ஓடணுங்கிறதுக்காக மாட்டையும் குதிரையும் இந்த எலுமிச்சி பழத்தை மிதிக்க வைப்பாங்க. இந்த பழத்துல இருக்கிற சிட்ரிக் ஆசிட் அந்த புண்ணில் இருக்கிற பாக்டீரியாவை கொன்னுடும். நம்ம பெரியவங்க ஜென்ரலா வண்டியை எலுமிச்சி பழத்து மேலே ஏத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன ஏதுன்னு ஒரு கேள்வி கேட்காம இன்னைக்கு வரைக்கும் ரப்பர் டயரை அதை மேலே ஏத்திட்டு இருக்கோம். See, the problem is நம்ம பெரியவங்களுடைய நோக்கத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அண்ட் நம்ம எல்லாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதியே பழகிட்டோம். கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுனா மார்க்ஸ் கிடைக்கும். அதே கொஸ்டின் நீ கேட்டா அறிவு வளரும். அதுக்கு இன்னொரு பேரு டிஸ்ரப்டிவ் திங்கிங். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? 5 பேருக்கும் வீசா பாஸ்போர்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு மாஸ்டர். குட் குட். ஆனா மாஸ்டர், ஊருக்கு போன சந்தோஷ் மட்டும் திரும்பி வரவே இல்லை மாஸ்டர். அவனை காண்டாக்ட் பண்ண முடியல. சரி, உடனே அவங்க ஊருக்கு நம்ம ஸ்டாஃப் யாராவது போய் நேரில் விசாரிக்க சொல்லுங்க. ஓகே மாஸ்டர். அண்ணா, அப்பா வீட்ல இல்ல, ஸ்கூலுக்கு போனோம். கொஞ்சம் வரியா? போலாமே. என்ன மதி, சிட்டியே முடிஞ்சிருச்சு, வெறும் வயக்காடா இருக்கு. இதோ வந்துருச்சுண்ணா. டெய்லி இவ்வளோ தூரமா வர்ற? ஆமா, நான் 6th ஃபெயில் ஆயிட்டேன்ல. ஸோ எனக்கு யாருமே சீட் கொடுக்கல. இந்த ஸ்கூல் மட்டும்தான் எனக்கு சீட் கொடுத்துச்சு. அதனால கஷ்டத்தை கூட பார்க்காம அப்பா டெய்லி என்னை கொண்டு வந்து விட்டு கூட்டிட்டு போவாங்க. மதி, என்னது அது? இந்த மாஸ்டர் 8th ஸ்டாண்டர்ட்ல கைனடிக் எனர்ஜி பத்தி ஒரு கிளாஸ் எடுத்தாரு. இந்த மாதிரி பட்டத்தை பறக்க வச்சு எலக்ட்ரிசிட்டி கிரியேட் பண்ண முடியும்னு மாஸ்டர் சொன்னாரு. அங்க இருக்குல்ல ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு பில்டிங் எல்லாம் கட்டிட்டாங்க. ஆனா இபி கனெக்ஷன் கொடுக்கல. உள்ள 2 டயாலிசிஸ் மிஷின் சும்மாவே இருந்துச்சு. அப்புறம் நாங்களும் எங்க மாஸ்டரும் சேர்ந்து இப்படி பட்டத்தை பறக்க வச்சு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணி அந்த மெஷினுக்கு கொடுத்தோம். இப்போ சூப்பரா இருக்கா. இப்படி இல்லாம கத்து தருவாங்க? ஆமாண்ணா, எங்க மாஸ்டர் நீங்க என்ன கத்துக்கிட்டாலும் அது உங்களுக்கு மட்டும் பிரயோஜனமா இல்லாம மற்றவங்களுக்கும் உதவியா இருக்கணும். அப்பதான் அது கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காதுன்னு சொல்லுவாரு. எங்க சார்லாம் படிச்சா போதும்னாரு, உங்க சார் கத்துக்க சொல்றாரு. சூப்பர்ல. இதுதான் எங்க ஸ்கூல். இது என்ன மதி? இதான் பலூன் சேட்டலைட். இந்த ஸ்கூலை சுத்தி இருக்கிற குளோபல் வார்மிங், பொல்யூஷன் லெவல், கிளைமேட் சேஞ்ச் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். இதோ அவன் தான் மகேஷ், அது கண்டுபிடிச்சது. அத்தா, நீங்க கஷ்டப்பட்டு கரும்பு தோட்டம் வரைக்கும் ஆமாயா. அந்த பதிலா இந்த செல்ல கரும்பு நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இது கால் பண்ணீங்கன்னா மோட்டர் தானாவே ஆன் ஆயிடும். திருப்பி கால் பண்ணீங்கன்னா மதி, அவன் போனே ஆன் பண்ண தெரியாம இருக்கான். இவன் என்ன போன்லயே மோட்டர் ஆன் பண்ணலான்றான்? அது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான், இன்னும் நிறைய இருக்கு. உள்ளவா. ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸா? இங்க எல்லாருமே என்ன மாதிரி ஃபெயில் ஆகி சீட் கிடைக்காத பசங்க தான். மாஸ்டர் தான் இங்க கூப்பிட்டு வந்து சொல்லி தராரு. இதுதான் எங்க இன்னோவேஷன் தான். இது என்னடா? இதுவாண்ணா? அரிசியிலேருந்து கடல தனியாக பிரிச்சு எடுக்கிற மிஷின்ண்ணா. அரிசியிலேருந்து கடல தனியாக எடுக்கிறதுக்கெல்லாம் மிஷினாடா? அண்ணா, உங்களுக்கு எனக்கு இது வேணா சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பெருசு. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. எங்களுக்கு சமைச்சு போடணும்னு தினம் காலையில் 3 மணிக்கு எழுந்து அரிசியிலேருந்து ஒவ்வொரு கல்லாக பொறுக்கி போட்டு தான் சமைக்கிறாங்க. ஒரு கல் கூட பல்லில் பட்டதில்லை தெரியுமா? தாய் பாசம் அதானா. எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு, அதனால தானே இந்த மிஷினை கண்டுபிடிச்சேன். இப்போ அம்மாவுக்கு ஈஸியாக இருக்கும்லண்ணா. சரி, ஃபீல் பண்ணாது போ. ஹாய் மதி. ஹாய், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏமதி, ஆளாளுக்கு என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ என்ன கண்டுபிடிச்ச? நானா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
என்னது மதி ஏதோ இன்ஜின் மாதிரி இருக்கு ஆமா இன்ஜின் தான், ஆனா ஒரு சின்ன வித்தியாசம். என்ன என்ஜின் எதுல ஓடும்? பெட்ரோல்ல ஓடும், டீசல்ல ஓடும், மண்ணெண்ணெயில கூட ஓடும். ஆனா இந்த என்ஜின் தண்ணியில தான் ஓடும். தண்ணிலையா? ஆமா, அதுவும் உப்பு தண்ணியில தான் ஓடும். என்ன கதை விடுறியா? நீ வேணா யார்கிட்டயாவது கேட்டு பாரு. ஹே, இப்படி சொன்னா கேட்க மாட்டோமா? தம்பி, இந்த இன்ஜின் எதுலப்பா ஓடும்? உப்பு தண்ணிலண்ணா. எதுல? உப்பு தண்ணி. மதி, உப்பு தண்ணியில ஓடுற இன்ஜினா? இது எப்படி கண்டுபிடிச்ச? இது 11th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட்ல இருக்கே, எலக்ட்ரோலிசிஸ். ஆமா, எலக்ட்ராலிசிஸ். அதை வச்சு இந்த ஹைட்ரஜனை ஆக்சிஜனை பிரிச்சு. அது தெரியும். ஆனா அதை வச்சு இந்த இன்ஜின் கண்டுபிடிக்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அப்பா என்ன இவ்வளோ தூரம் வந்து விட்டுட்டு போறாருல்ல, அதுக்கு பெட்ரோல் போடவே நிறைய செலவாகும். பெட்ரோல் விலை ஏற ஏற அப்பா சாப்பிட்ற சாப்பாடும் குறைஞ்சிட்டே போச்சு. ஒரு நாளைக்கு 5 இட்லி சாப்பிட்டு இருந்தவர் இப்போ 2 இட்லி தான் சாப்பிட்றாரு. அது ஒரு இட்லியாக குறையிறதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணோன்னு நினச்சேன். அதுக்கு தான் நான் இது கண்டுபிடிச்சேன். மதி, உப்பு தண்ணியில ஓடுற இன்ஜின்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இதை வச்சுக்கிட்டா நம்ம காலேஜா ஏறி இறங்கணும். மதி, இதை கொண்டு போய் காமிச்சா பிட்ஸ் பிலானிலே சீட்டு தருவாங்க. வா, எடுத்துட்டு போலாம். ஐயோ, மாஸ்டருக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். மாஸ்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். எங்க இருக்காரு? அடுத்த வாரம் பிளானட்டோரியம் கூட்டு போகிறேன். ஓகே மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். நான் மதியோட அண்ணன். அவள் காலேஜ் சீட்டு விஷயமா தான். மதி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் எங்கேயுமே சீட்டு கிடைக்கல. அவள் கண்டுபிடிச்சிருக்காள் மாஸ்டர், உப்பு தண்ணியில் ஓடுற இன்ஜின். அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு சீட்டு வாங்கிடலாம் மாஸ்டர். ஹலோ, நீ கமிஷன் வாங்கணுங்கிறதுக்காக என்னுடைய ஸ்டூடெண்ட் அவங்க கண்டுபிடிப்பு தான் கிடைச்சதா? கமிஷன்லாம் இல்லை மாஸ்டர். மதி ஆசைப்பட் என்னுடைய ஸ்டூடெண்ட் எப்படி காப்பாற்றுறதுன்னு நல்லா தெரியும். நீ ஒரு ஃப்ராடு. கெட் அவுட். மாஸ்டர், அந்த மிஷினை கொண்டு போய் எந்த காலேஜில் காமிச்சாலும் சீட்டு கொடுத்துருவாங்க. பழக்க தெரியாத ஆளாக இருக்கீங்களே மாஸ்டர். கடைசி தடவை சொல்கிறேன், கெட் அவுட். சாரி மாஸ்டர். நாங்கள் போய் ரீச் ஆகி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ அந்த டாக்குமெண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஊர்லேருந்து வர வரைக்கும் பசங்களை பத்திரமா பார்த்துக்கிறேன் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். 100% ஸ்காலர்ஷிப். ₹1 கூட செலவில்லாமல் பெரிய யூனிவர்சிட்டியில் மதிக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சிச்சு. எப்படி சீட் கிடைச்சது? இந்த குட் நியூஸோட சேர்த்து ஒரு பெரிய சாரியும் சொல்லிக்கிறேன் மாஸ்டர். நீங்கள் வேணான்னு சொன்னீங்க, அதே மாரி அந்த இன்ஜின் எடுத்துகிட்டு போய் எக்ஸிபிஷனில் வச்சேன். அதை பார்த்த உடனே சீட்டு கொடுத்துட்டேன். ஏன் இப்படி பண்ண? கையெடுங்க மாஸ்டர். முட்டாள். எல்லாரையும் இங்கிருந்து போக சொல்லு. நான் சொல்றவருக்கு யாரும் இங்க வரக்கூடாது. கமான். சொல்கிறேன். ஆட்டோ சீஸ் பண்ணிட்டாங்கண்ணே. யாரு? போலீஸ்ண்ணே. உப்பு தண்ணில ஓடுற ஆட்டோக்கு பர்மிட் இல்லைன்னு தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணே. சரி, நான் பார்க்குறேன். மீரா, அதே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஸ்டேஷன்ல கூட இல்லை. எங்க கூட்டு போனாங்கன்னே தெரியல. நான் வரேன். நான் உடனே வரேன். இதெல்லாம் வெறும் பொருள் தான். இதை உருவாக்குற திறமை உங்ககிட்ட இருக்கு. நான் சொல்றவருக்கு யாரும் இங்க வரக்கூடாது. என்ன பத்தியோ நம்ம ஸ்கூல் பத்தி யாராவது கேட்டா வாய் திறக்காதீங்க. அவுட். எவரிபடி கெட் அவுட். அண்ணா, அந்த பொண்ணை எந்த ஸ்டேஷனுக்கு கூட்டு போலப்பா. அந்த பொண்ணு மைண்டன்றதுனால ஸ்ட்ரைட்டாக அரக்கோணம் கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அரக்கோணமா? நீ சீட்டு வாங்கி கொடுத்தல சேகர. அவன் இப்போ அரக்கோணம் பிபி ஆஃபீஸில் இருக்கான். அவனை பாரு. நான் பேசிக்கிறேன் சார். நாங்க கிளம்புறோம் சார். ஈவினிங் பாப்போம். ஓகே சார். ஹலோ, நான் சக்தி பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கண்ணே. அங்கே மதின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஆமா, இந்த மைனர் கேஸ் இப்பதான் உள்ள போச்சு. அது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணுப்பா, தங்கச்சி மாதிரி. நான் வர்ற வரைக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறியா? சரி, பொறுமையா வாங்க, நானே பாத்துக்கிறேன். அந்த எக்ஸிபிட்டிவ் ஒன் காப்பி தான் சார். மைனர் கேஸ் சார். மைனர் கேஸா? எஸ் சார். அந்த கதவெல்லாம் மூடுங்க. Proceed. She is a big fraud, Your Honor. சார், நான் இது பண்ணல சார். +2ல வெறும் 256 மார்க் எடுத்த ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டால உப்பு
உப்பு தண்ணியில ஓடக்கூடிய ஒரு இன்ஜினை எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? ஏற்கனவே ஒருத்த கண்டுபிடிச்சத தான் கண்டுபிடிச்சதா பொய் சொல்லி அறிவு திருட்டு பண்ணிருக்காங்க யுவர் ஆனர். என்னம்மா திருடினியா? சார் சத்தியமா நான் திருடல சார். நான் தான் அதை கண்டுபிடிச்சேன். இவங்க எல்லாம் சேர்ந்து போய் சொல்றாங்க சார். நீ சொல்றதெல்லாம் சரிம்மா. ஆனா நான் எப்படி நம்புறது? அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க? சார் வேணும்னு நான் அதை இங்கே பண்ணி காட்டுறேன் சார். மா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வர ஃபர்ஸ்ட் சாப்டர் நேம் என்ன சொல்லு பாப்போம். சொல்லுமா. தெரியலையா? பாத்தீங்களா யுவர் ஆனர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நேம் கூட தெரியாத ஒரு பொண்ணு உப்பு தண்ணியில ஓடக்கூடிய ஒரு இன்ஜினை கண்டுபிடிக்க முடியும் சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு? இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். என்ன மோட்டிவ்? சீட்டு வாங்குறதுக்கு யுவர் ஆனர். ஒரு பிரஸ்டீஜியஸான இன்ஸ்டிடியூஷன்ல 100% ஸ்காலர்ஷிப்ல ஓசில படிக்கணுங்கிறதுக்காக ஃபோர்ஜரி பண்ணிருக்காங்க யுவர் ஆனர். 100% ஸ்காலர்ஷிப் பேசிஸ்ல இந்த சீட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிருக்காங்களாமா? பாத்தீங்களா யுவர் ஆனர், மோட்டிவும் மெத்தடும் கிளியரா இருக்கு. உப்பு தண்ணி இன்ஜினுக்கு உண்டான பேட்டன்ட்டை 5 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியாச்சு. அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எக்ஸிபிட் A1 உங்க டேபிள்ல சப்மிட் பண்ணிருக்கேன் யுவர் ஆனர். இந்த கான்செப்ட் தான் அவங்க திருடி யூனிவர்சிட்டியில சீட்டு வாங்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அந்த ப்ராசஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. விசா ரெடி பண்ணிட்டேன். நம்ம சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பிடுவோம். நான் சொல்ற வரைக்கும் யாரையும் விட வேண்டாம். ரொம்ப நேரம் ஃபாஸ்பரஸ் பென்டாஃப்ளோரைட் புகையில் இருந்திருக்கு. இதான் மயக்கம். சாப்பிட்டா சரியாயிடும். அது என்ன மாஸ்டர் தப்பண்ணா? தான் படிப்பும் அறிவும் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு நினச்சது தப்பா மாஸ்டர்? அது தப்பில்லை. நம்ம படிக்கிற முறையே தப்பு. படிப்பு நமக்கு என்ன தரணும்? மனிதாபிமானம், நேர்மை, நன்னறி, பகுத்தறிவு, தன்னம்பிக்கை. ஆனால் என்ன தருது? பயம். வாழ்றதுக்கு பயம், எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு பயம், அடுத்தவனுக்கு உதவி செய்யறதுக்கு பயம், நம்ம எங்க தோத்து போயிருமோங்கிற பயம். அந்த பயம்தான் எவன் செத்தாலும் பரவாயில்ல நாம புடைச்சா புதுப்பிடிக்கிற சுயநலமா மாறிடுது. இவ்வளவு நாள் போலீஸ் சர்டிபிகேட் எவ்வளவு அடிச்சிருக்கு எவனாவது வந்து கேள்வி கேட்டானா? ஆனா இன்னைக்கு நேர்மையா ஒரு பொண்ணுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணிருக்கேன். அதான் ஒட்டுமொத்த போலீஸ் உனக்காக வெளியே காத்துட்டு இருக்காங்க. தட் இஸ் த பிளடி சிஸ்டம் we are living in. இதெல்லாம் உனக்கு எப்படி புரியும்? இதெல்லாம் நடக்கணும் உங்களுக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்ன விரட்டி இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க மாஸ்டர், நீங்க யாரு? திருட. நானா திருடனாவல, என்ன திருடனா மாத்தினாங்க. கல்வியை வியாபாரமா ஆக்கிரமங்க கிட்ட இருந்து இந்த கல்வியை காப்பாத்திட்டா போதும், நாடு முன்னேறும்னு நினைச்சேன். இலவச கல்வி கொடுத்தா எல்லா பிரச்சனையும் தீர்வுன்னு முடிவு பண்ணேன். இலவச கல்விக்காக நிறைய திருடினேன். அப்போதான்
அப்போதான் எனக்கு தெரிஞ்சது பிரச்சனை கல்வியில இல்லை, கல்வி முறையில இருக்கு. அதை மாற்றணும்னு முடிவு பண்ணேன். ஒரு சின்ன வயசு பையன்கிட்ட நீ படிச்சு பெரியவனானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு கேட்டா, பெரிய டாக்டர் ஆயிட்டு உயிர்களை காப்பாத்துறேன்னு சொல்லுவான், போலீஸ் ஆயிட்டு ஊரை காப்பாத்துறேன்னு சொல்லுவான், மிலிட்ரிக்காரனா நாட்டை காப்பாத்துறேன்னு சொல்லுவான். அதே பையனை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்டா டாக்டர் ஆகணும் தான் சொல்லுவான், ஆனா உயிரை காப்பாத்துறத பத்தி யோசிக்க மாட்டான். ஈசிஆர்ல வீடு வாங்கணும்னு சொல்லுவான், பென்ஸ் கார் வாங்கணும்னு சொல்லுவான். ஸோ சூப்பர் ஹீரோ மாதிரி யோசிச்சிருந்த ஒரு பையன் சுயநலவாதியா மாறிடுவான். அதுக்கு காரணம் நம்ம கல்வி முறை. என்ன சார், நம்ம கல்வி முறை தான் தப்புன்னு சொல்றீங்களா? 150%. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மீனுடைய திறமையை நாம டெஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக அதை மரம் சொன்னா அது ஃபெயில் ஆயிட்டு தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு மரம் ஏறம் தெரியாது, நீந்த மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இங்க எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன தனிப்பட்ட திறமை இருக்குன்னு புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம நாமளே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி எல்லாருக்கும் ஒரே விதமான டெஸ்ட்டை கொடுத்து அதில் அவங்க ஃபெயில் ஆச்சுன்னா வாழ்க்கையிலே ஃபெயிலியர் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும், அதை வெளியே கொண்டு வரதா நம்ம கல்வி முறையா இருக்கணும். என்ன சார் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த சிஸ்டம்ல படிச்சவங்க எவ்வளவு பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க தெரியுமா? அடோபி கம்பெனியோட சிஇஓ யாருன்னு தெரியுமா? ஒரு இந்தியன். மைக்ரான் டெக்னாலஜியோட சிஇஓ யாரு? சஞ்சய், ஒரு இந்தியன். போய் பாருங்க. யூ ரைட் சார், நீங்க சொல்ற அந்த சிஇஓஸ் எல்லாம் இந்தியன்ஸ் தான், ஆனா முதலாளிங்க ஃபாரினர்ஸ். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அடுத்தவனுக்காக வேலை செய்ய கற்றுக் கொடுத்திருக்கே தவிர நமக்காகவோ நம்ம நாட்டுக்காகவோ வேலை செய்ய கற்றுக் கொடுக்கல. நம்ம கிரியேட்டிவிட்டியை வளர்க்கல, லேபரர்ஸ் தான் வளர்க்கணும். அதான் சார் நான் மாற்றணும்னு சொன்னது. சார், இந்த சிஸ்டத்திலேயே படிச்சு மேலே வந்துட்டு இந்த சிஸ்டத்தையே நீங்க குறை சொல்றீங்க. நான் குறை சொல்லலை மேடம், சரி செய்யணும் தான் சொல்றேன். ஓகே, அப்போ நீங்க என்னதான் ப்ரப்போஸ் பண்றீங்க? சொல்றேன் சார், நான் ஒரு புது சிலபஸை கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த சிஸ்டம் நீ படிக்கிறதுக்கு லாயக்கு இல்லைன்னு ஒதுக்கப்பட்ட 3 மீனவ பசங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன். அவங்களுடைய தனிப்பட்ட திறமையை கண்டுபிடிச்சு அவங்கள வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். நீங்க சொல்ற இந்த சிலபஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க எப்படி நம்புறது? கிவ் மீ an opportunity சார். வருங்கால இந்தியா எப்படி இருக்கணும்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். மகராசா, எல்லாம் தயார் பண்ணிக்கணும் இல்லடா? பண்ணிக்கணுமா? நீ பண்றத டிவிலலாம் போட்டு காட்ட போறாங்களாண்டா? அதெல்லாம் நல்லா பண்றோமா, கவலைப்படாத. பயப்படாதீங்களா? ஓகே மாஸ்டர். இன்னைக்கு நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ற நேரம் வந்திருக்கு. ஓகே, அவங்க இந்த வந்துரும் மாஸ்டர். மாஸ்டர் தைரியமா இரு, கான்ஃபிடென்ட் இரு. காட் பிளஸ். கான்ஃபிடன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இதான் எங்களோட கண்டுபிடிப்பு, ப்ளூம் எனர்ஜி பீச் மணல். நம்மளோட பீச் மணல். இந்த சாதாரண பீச் மணல் வச்சு தான் கரண்ட் வர மாதிரி நாங்கள் இந்த மிஷினை கண்டுபிடிச்சோம். இது எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோம், இது எப்படி செயல்படுங்கிறத இப்போ நம்ம ரகு உங்கள்கிட்ட சொல்லுவோம். ரகு, நமக்கு சாதாரணமாக கிடைக்கும் பீச் மணலை ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட் பண்ணி அட்டை மாதிரி வச்சுக்கணும். அதில் ஒரு பகுதி ஆனோடாகவும் இன்னொரு பகுதி கேத்தோடாகவும் செயல்படும். இப்படி உருவாக்கப்பட்ட இந்த அட்டையை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு இடையில உலோகத்தை சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ளூம் பாக்ஸ். ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான கரண்ட்டை எந்த ஒரு தடையும் இல்லாமல் எங்களால் இந்த ப்ளூம் பாக்ஸ் வச்சு கொடுக்க முடியும். இப்போ இந்த ப்ளூம் பாக்ஸ் நாங்கள் ஆன் பண்ண பிறகு மேலே இருக்கிற லைட்லாம் எரியறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆன் பண்ணுறோம். ஹலோ மாஸ்டர், அன்னைக்கு நீங்கள் சிலபஸ் கமிட்டியில் பேசினப்போ யாருமே உங்களை நம்பல. ஆனால் நான் நம்புறேன். உங்களால் இதை பண்ண முடியும்னு நான் நம்புறேன். நம்பினதுனால தான் இப்போ அழிச்சேன். நீங்கள் பாட்டுக்கு சிலபஸை மாற்றிட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? யூ once said India is the youngest country in the world with the youngest minds. You are correct. We have the largest student population in the world, and that student population is the biggest resource for educated labor. அந்த பாப்புலேஷனுக்கு சுய சிந்தனை இருக்கக்கூடாது. அப்பதான் எனக்காக வேலை பார்ப்பாங்க. பிகாஸ் நான் படிப்பை வச்சு வியாபாரம் பண்றவன் இல்லை, படிக்கிறவனை வச்சு வியாபாரம் பண்றேன்.
A for ஆப்பிள்னு சொன்னா அவன் என் ப்ராடக்ட், அவனை வித்துருவேன். A for ஏரோப்ளேன்னு சொன்னா அவன் என்னோட காம்படிட்டர், அவனை கொன்னுடுவேன். எனக்கு காம்படிட்டர்ஸ் மட்டுமே உருவாக்குற உங்களை எப்படி சும்மா விட முடியும்? நான் உங்களை ஃபர்ஸ்டே காலி பண்ணிருப்பேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டெஸ்ட்ராய் யூ, ஐ வாண்ட் டு டெஸ்ட்ராய் யுவர் ஐடியா. இனிமே எவனாச்சு இன்னோவேஷன் சொன்னாலே எரியிற குப்பம் அலற சத்தம் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். அப்போதான் ஆரம்பிச்சேன். ஃபெயில் ஆனவங்களுக்கு மட்டுமே ஒரு ஸ்கூல், அவங்களுக்கு தேவையான அறிவு கொடுத்து அவங்க திறமைக்கு எங்கே மரியாதை கிடைக்குமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சேன். இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஎஸ், லண்டன், மெக்சிகோ இப்படி பல நாடுகளில் பெரிய அளவுக்கு சாதிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே எல்லாரையும் நாடு கடத்திட்டே இருந்தா எப்படி மாஸ்டர்? வேற என்ன பண்றது? they deserve a better place. நம்ம சிஸ்டம்ல படிக்க தான் முடியும், எல்லாராலையும் சாதிக்க முடியாது, விட மாட்டாங்க. கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி வர டிஸ்ரப்டிவ் இனோவேட்டிவ் ஐடியாஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஐடியாஸ் கிரியேட் பண்ணவனையும் அந்த ஐடியாவையும் வேரோட அழிச்சிருவாங்க, நம்ம மதியம் அழிச்ச மாதிரி. இவ்வளோ தெரிஞ்ச அப்புறமா நாம ஏன் சும்மா இருக்கணும்? எது தடிப்போம் மாஸ்டர். ஹலோ, பெரிய ஹீரோ நினைப்பா. போராடுறதுனா ஃபேக் சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுக்குற மாதிரி இல்லை. நீ ஒரு ஃப்ராட், ஹீரோ இல்லை, கடமை. இந்த இன்ஜின் வேணா நம்ம கிட்ட இருக்கலாம், ஆனால் அதனுடைய பேட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாதவ் கிட்ட இருக்கு. அவன் அதை வித்துட்டா மதி சத்தத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இப்போ என்ன மாஸ்டர் பண்ணுறது? எப்படியாவது அந்த பேட்டன்ட் டாக்குமெண்ட்டையும் அந்த டீலில் இருந்து அவனுக்கு வரக்கூடிய பணத்தையும் நம்ம அடிச்சிடணும். அப்போ அந்த டீலு நின்று போயிடும், அந்த பணத்தை அவன் திருப்பியும் கொடுக்க முடியாது. கார்ப்பரேட் வேர்ல்டில் அவன் மேலே இருக்கிற நம்பிக்கை ஈஸியாக உடைச்சிடலாம். மாஸ்டர், அதுக்கு முதல்ல அந்த டீல் எங்கே எப்போ நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஜாக் மாஸ்டர், இந்த கிராலரோட ப்ரோட்டோடைப் இருக்குல்ல? ஒரு நிமிஷம் மாஸ்டர். இருக்கு மாஸ்டர். குட், கம்ப்ளீட்டட். ஓகே மாஸ்டர். மாஸ்டர், அந்த ரூம்குள்ளனால என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மாஸ்டர். என்னது? அண்ணா, அந்த லேசர் ஸ்கேனர் ஆன் பண்ணி பில்டிங்கை சுற்றி வைங்க. ஃப்ளோர் வந்துட்டேன்டா, உள்ள பூந்துட்டுமா? பூந்துருங்கண்ணா. இதான் க்ராலர் கேம்ப். இதால் எங்கே வேணால் பூந்து வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ளைட்டு, ட்ரெயின், இதுக்குள்ளே இருக்க ரிப்பேரான மிஷின் பார்ட்ஸு, கிராக்ஸு இதெல்லாம் கண்டுபிடிக்க தானே நான் இது இன்வென்ட் பண்ணேன். இப்போ நம்ம இது ஸ்பையாக யூஸ் பண்ண போகிறோம். ஆன் ஆயிடுச்சு. ஓகேண்ணா, இப்போ தெரியுது. மகாதேவோட ஆஃபீஸ் எங்கடா இருக்கும்? டேய், உள்ள நிறைய சிசிடிவி கேமராவா இருக்குடா. அண்ணா, இப்போ லெஃப்ட் எடுங்க. ஓகேண்ணே, கேமராவை கிராஸ் பண்ணியாச்சு. கேமராவை தாண்டிச்சிரா? போன மகாதேவ் ரூம் எங்க இருக்கு? இப்போ இருக்கிறதுலேருந்து ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ரூம் தான். டேய், இது மகாதேவ் ரூமுக்கு தானடா போகுது? ஆமாண்ணே. அண்ணா, இந்த ரூம் தானே? குட் மார்னிங் மாதேவ். Good morning, Sheikh Musafir. இன்ஜின் அழிச்சாச்சா? Yes, குட். இஸ் தி பேட்டன்ட் அக்ரிமெண்ட் ரெடியா? of course. You'll receive it soon. அண்ணே, ஓகே. உனக்கு பணம் எப்போ அனுப்பணும்? On the 14th to MRS College. மாஸ்டர், காலேஜில் ஏன் மாஸ்டர் டீலை முடிக்கிறாங்க? இப்போ அட்மிஷன் டைம். கோடிக்கணக்கான பணம் இந்த டைமில் தான் காலேஜஸில் கைமாறும். கேபிடேஷன் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்னு யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஃபைன், ஐ கேன் அரேஞ்ச். அந்த இடத்துல டீல் நடந்தால் யாருக்கும் டவுட் வராதுங்கிறதுக்காக தான் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகுது இல்லை?
எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சுனே. அவன் எங்க டிரான்சாக்ஷன் நடத்த போறான் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அந்த ஃபைலை மாத்தணும், நீங்க சேஃபா வந்துருக்கணும். அவ்வளவுதான். தேங்க்யூ. அண்ணனே, அந்த குண்ணன் கிட்ட கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் தானே? அதுல தானே மதியோட ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட் இருக்கு. எஸ். கிரீன் ஹவுஸ் கண்டுபிடிச்சாச்சு. அந்த மாஸ்டர் 4 பசங்களுக்கு தான் இருக்காங்க. Spare them the courtesy. ஒரு தனி விடாதீங்க.